ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது, லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது. நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னதான் திருப்பி சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. என்னென்ன மெத்தடில் சால்வ் பண்ணலாம் அப்படின்றது +2 பொறுத்த மட்டும் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். இன்னொன்று வந்து இது டிட்டர்மினன்ட் அல்லது கிராமர்ஸ் ரூல். அதே மாதிரி இப்போ இன்னொன்று பார்க்க போகிறது ரேங்க் மெத்தட் இல்லைன்னா கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருங்கமை உடையதாயின் அவற்றை தீர்க்க. முதல்ல வந்து நேர்மாறு அது அணிகாணல் முறை, தமிழில் நேர்மாறு அணிகாணல் முறை. டிட்டர்மினன்ட்னா அணிக்கோவை முறை அல்லது கிராமரின் விதி. இது ரேங்க் மெத்தட் அப்படின்றது தரமுறை. கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க தரமுறை பயன்படுத்தி தீர்த்தல் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் லாஸ்ட் ஒன்று பார்க்க போகிறது 1.6 பார்க்க போகிறது தரமுறை, ரேங்க் மெத்தட், கன்சிஸ்டன்சி கொடுத்துருப்பாங்க. சரியா? மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்னா உனக்கு தெரியணும், x = a inverse b, இது நான் வரணும். அதே மாதிரி டிட்டர்மினன்ட் மெத்தட்னா டெல்டா, ΔX, ΔY அந்த மாதிரி. இப்போ ரேங்க் மெத்தட் எப்படி செய்கிறது அப்படின்றத யோசிச்சா தான் செய்ய முடியும். திருப்பி சொல்கிறேன், மிதுன் நீங்களாக யோசிக்க முயற்சி பண்ணுங்க, இல்லைன்னா கணக்கு செய்யவே முடியாது. அடுத்த இதை மைண்டை வந்து வாடகைக்கு வாங்கினீங்கன்னா நீங்கள் வேஸ்ட்டு, அவ்வளோன்னு சொல்லிட்டேன். யோசிச்சு பாரு, பார்த்துட்டு அது தகுந்தாப்பில் செய்கிற மாதிரி பாரு சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம யோசிக்கணும் நிறைய விஷயங்களை. இதெல்லாம் செய்யணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏற்கனவே நீ செஞ்சது தான். ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மெத்தடு செஞ்சியே, நான் இருக்கான்னு பாரு. ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மெத்தடை ஃபாலோ பண்ணிய. ஒரு மெத்தடு வந்து மைனர் மெத்தடுன்றது சிற்றணிக்கோவை மூலம் கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரி டெல்லு கண்டுபிடிச்சி இல்லாது. இன்னொன்று எக்வலன்ட் ஃபார்ம் ஒன்று கண்டுபிடிச்சிய, ECHE எக்வலன்ட் ஃபார்ம் ஒன்று கண்டுபிடிச்சிய. இந்த மாதிரி கொண்டு வர்றது, இப்படி கொண்டு வந்திய நான் இருக்கான்னு பார்த்துக்கு. ஏறுபடி அணி வடிவம் அப்படின்னு சொல்லுவா. இது இப்போ நம்ம கணக்கு செய்யறதுக்குள்ள இதில் தான் செய்யணும். இதுதான் ரேங்க் மெத்தட். இதில் செய்யக்கூடாது, இதில் தான் செய்யணும். அதான் நான் உன்ட்ட சொன்னேன். ஏற்கனவே நீ காஸ் ஜோர்டன் மெத்தட் செஞ்ச, இன்வர்ஸ் கண்டுபிடிச்ச. அதை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டு மாற்றிக்கிட்டே வந்தீங்களே, ஐயை முன்னாடி கொண்டு வந்து அங்கிட்ட இன்வர்ஸ் எடுத்திய. ஆனால் எந்த ஸ்டைலில் ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த ரேங்க் ஸ்டைலில் தான் ஃபாலோ பண்ணி. நான் இருக்கான்னு பாரு. R1 R2 அப்படி தானே செஞ்சீங்க. அதனால் நான் வச்சுக்க, பார்த்துக்க. இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணணும். இதில் உனக்கு இப்போ நீ தெரிஞ்சுக்கிற வேண்டியது இதுதான் இம்பார்ட்டன்ட். ரோ ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ. ரோ ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ. ரோ ஆஃப் ஏபி நாட் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ. முதல்ல சொல்கிறத பார்த்துக்க. நம்ம எழுதித்தான் ஆகணும். இந்த சென்டென்ஸ் எழுதித்தான் ஆகணும், பார்த்துக்க. ரோ ஆஃப் ஏபி ஈக்குவல் ரோ ஆஃப் ஏ. இதுவும் ஈக்குவல் தான். இந்த செகண்ட் இதில் எழுதியிருக்கேன் கண்டிஷன், இதுவும் ஈக்குவல் தான். தேர்டு கண்டிஷன் மட்டும் நாட் ஈக்குவல்னு எழுதியிருக்கேன். இந்த பார்த்துக்க. அப்போ எனக்குள்ள எழுதையில த கிவன் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் இஸ் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு எழுதணும். பார்த்துக்க. ஈக்குவேஷன் இஸ் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு எழுதணும். இதுவும் அதே மாதிரி ஈக்குவல்ட்டுனால த கிவன் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் இஸ் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு எழுதணும். நாட் ஈக்குவல் இருந்தால் த கிவன் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் எழுதணும். சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு எழுதணும். இதுக்கப்புறம் இன்னும் ஒன்று இருக்குது மேட்ரு, தனியாக எழுதி காட்டுறேன், பார்த்துக்கோ. ஈக்குவல் டு என் அப்படின்னா, இது லெஸ் தேன் என் அப்படின்னா, இந்த எண்ணுன்றது வந்து அன்னோன் வேரியபிள்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியாதது.
அன்னோன் வேரியபிள் அப்படின்றது வந்து இந்த எக்ஸு ஒய் இசட் இந்த மாதிரி வரும்ல, அதுதான் அதானே கண்டுபிடிப்போம் கொஸ்டின்ல. சால்வ்னு சொன்னா என்ன சொல்லுவோம், எக்ஸ் ஒய் தான் கண்டுபிடிப்போம். அதான் அன்னோன் வேரியபிள், நமக்கு தெரியாது. அப்போ எக்ஸ் ஒய் செட்னா எத்தனை இருக்குது, 3 இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்போ ஈக்குவல்ட்டுன்னு ஒன்று வரலாம், லெஸ் தேன் சிம்பிள் வரலாம். நாட் ஈக்குவல் வந்துட்டா அண்டு இட் ஹேஸ் நோ சொல்யூஷன் எழுதிடலாம். அண்ட் இட் ஹேஸ் நோ சொல்யூஷன் எழுதிடலாம். அண்ட் இட் ஹேஸ் நோ சொல்யூஷன், இது தனிப்பட்ட விஷயம். ஈக்குவல் டு ரெண்டுமே ரோ ஆஃப் ஏபி ஈக்குவல் ரோ ஆஃப் ஏ, ரோ ஆஃப் ஏபி ஈக்குவல் ரோ ஆஃப் ஏனா கன்சிஸ்டன்ட் தான். சமன்பாட்டு தொகுப்பானது ஒருங்கமை உடையது. இது ஒருங்கமை அற்றது, எனவே தீர்வு கிடையாது அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டுமே ஒருங்கமை உடையது தான். ஈக்குவல் டு என்னன்னு வந்துச்சுன்னா அண்ட் இட் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன், மேலும் ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும். யூனிக் சொல்யூஷன். அதே மாதிரி இதுல லெஸ் தேன் என் வந்தா அண்ட் இட் ஹேஸ் மெனி சொல்யூஷன். அண்ட் இட் ஹேஸ் மெனி சொல்யூஷன். அப்போ புரிஞ்சுக்க, 3 கண்டிஷன் இருக்கு. ரோ ஆஃப் ஏபி ஈக்குவல் ரோ ஆஃப் ஏ, ரோ ஆஃப் ஏபி ஈக்குவல் ரோ ஆஃப் ஏ தான். ரோ ஆஃப் ஏபி நாட் ஈக்குவல் ரோ ஆஃப் ஏ அப்படின்னு வச்சு ஒரு ஸ்டெப் எழுதுனேன். ஈக்குவல் டு வந்தால் கன்சிஸ்டன்ட், நாட் ஈக்குவல்டுனா இன்கன்சிஸ்டன்ட். இன்கன்சிஸ்டன்ட் வந்துட்டா நோ சொல்யூஷன். அதான் கடைசி 3வது. ஃபர்ஸ்ட் ரெண்டுமே ஈக்குவல் தான். அதுக்கு அடுத்து ஒரு ஸ்டெப் எழுதுறோம், அண்டு அப்படின்னு எழுதி. ஈக்குவல் டு என் அப்படின்னு இருந்துச்சுன்னா இட் ஹாஸ் யூனிக் சொல்யூஷன், ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும். லெஸ் தேன் சிம்பிள் போட்டு என்னன்னு வந்துச்சுன்னா அண்ட் இட் ஹாஸ் மெனி சொல்யூஷன் அர்த்தம். இந்த கணக்குக்குள்ள அடிப்படை இதுதான். இந்த கணக்குக்கு உள்ளது அடிப்படை. 1.6க்கு இதே தான் வரும், 1.7க்கு அதே தாண்டாமா வரும், பார்த்துக்குங்க. இப்போ நம்ம எக்ஸசைஸ் 1.6 செய்கிறது, ஆமாம் பார்த்துக்குங்க, நான் ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீனியஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறது. அதாவது ஈக்குவல் டு அங்கிட்டு நம்பர் இருக்கும், நாட் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம், அங்கிட்ட வந்து நம்பர் வரும், 0 வராது. அதுதான் நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் சொல்கிறது. ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் அப்படின்னா ஈக்குவல் டு 0 வரும். ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் அப்படின்னா ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் அப்படின்னா ஈக்குவல் டு 0ன்னு வரும், கான்ஸ்டன்ட்டுக்கு அங்கிட்டு. அந்த ரைட் சைடில் எழுதுறோம்ல, அது இதுதான் வித்தியாசம். இந்த ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் வந்து ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன்றும் இல்லை, வேணால் எழுதிக்கலாம். ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட், எப்பொழுதும் ஒருங்கமை உடையது அப்படின்னு அர்த்தம். ரைட் சைடில் நம்பராக வரும்டா, ஏற்கனவே நீ செஞ்சிருக்கீங்க. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பா, இல்லை லீனியர் ஈக்குவேஷன் தெரியாதா? லீனியர் ஈக்குவேஷன், லீனியர் ஈக்குவேஷன்றது ஏஎக்ஸு ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சின்னு எழுதுவீல்ல, அதுதான். அது மாதிரி சொல்கிறேன். ஈக்குவல் டு அங்கிட்டு நம்பர் இருக்கும், நம்பர் இருந்தால் நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் அர்த்தம். அதுதான் 1.6க்கு உள்ளது. இன்னொரு எக்ஸசைஸ் இருக்கும், அது ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் சொல்கிறது ஈக்குவல் டு 0ன்னு ரைட் சைடில் வரும். அதே லீனியர் ஈக்குவேஷன் தான், ஒருபடி சமன்பாடு தான், லீனியர் ஈக்குவேஷன் தான், இந்த மாதிரி தான். ஈக்குவல் டு 0ன்னு வர்றதுக்கு பேர் தான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். அது ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட், எப்பொழுதும் ஒருங்கமை உடையது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பொழுதும் ஒருங்கமை உடையது. நிதானமாக பார்த்துக்க, நிறுத்தி பார்த்துக்க, அவசரப்பட்டுறாத. இதுதான் இதனுள்ள இன்ட்ரோடக்ஷன். 1.6க்கும் 1.7க்குமே சேர்த்து தான் சொல்லியிருக்கேன், பார்த்துக்க பொறுமையாக.